அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இதனால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் நமக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது என்ன இருக்கிறது? பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். ஆமென். பைபிள் எப்படியாக எழுதப்பட்டிருக்கு? எபிரேயர் 12:14 பரிசுத்தம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நாடுங்கள். எப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போம்? யார் கூட சண்டை போடாமல் நம்ம வீட்டில் தனிமையாக நம்ம குடும்பத்தோடு இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போம். குடும்பத்துக்கு ஒரு சண்டை வந்தால் கூட நமக்கு சமாதானம் இருக்காது. ஆனால் ஆவியான விரும்புகிற காரியம் நீ யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் யாரை தரிசிக்க முடியாது? பிதாவாகிய தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப தேவ சமூகத்தில் நம்ம போவதற்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பது பரிசுத்தம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய உலகத்துல எப்படி வேணாலும் நம்ம வாழலாம். இந்த உலகத்துல எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம். இந்த உலகத்துல என்ன காரியங்கள் வேணாலும் செய்யலாம். ஆனா பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு காரணம் நமக்கு வேண்டும். பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு வேண்டும். பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு தகுதி வேணும்னா அந்த தகுதி எப்படிப்பட்ட தகுதியா இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, வேற எந்த பழக்கம் நமக்குள்ள இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தா ஒருவர் யாரும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்றைய நாட்கள் நம்ம வாழ்ந்து கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வேணாலும் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புவது எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க நாடுங்கள். எப்பொழுதும் தேவனை தரிசிப்பதையே நாடுங்கள். எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று தேவன் விரும்புகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்றால் நாம் தேவனுக்குள் பரிசுத்தமாய் இருக்கவில்லை என்று அடுத்து நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு என்றால் நமக்கும் தேவனுக்கும் நேராக இருக்கிற தொடர்பு எங்கேயோ ஒரு சூழ்நிலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 24, 25, 26 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 20:25 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எல்லாம் திரும்ப வாசிங்க. எப்படி பிரித்தெடுத்தாராமா? பரிசுத்தராய் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான், சொல்லுங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே. இப்ப கர்த்தர் எப்ப எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஏன் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தார்னா, எகிப்தில் பரிசுத்தம் இல்லை. பிரியமானவர்களே, எகிப்து முழுவதும் அசுத்தமாக இருந்தது. எகிப்து முழுவதும் சிறைப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. தேவன் விரும்புகிற காரியம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால அவருடைய ஜனங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய ஜனங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். அவருடைய ஜனங்கள் வியாதியிலிருந்து, அவருடைய ஜனங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக, வாக்குத்தத்தத்துக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன். இஸ்ரவேலுக்கு என்ன சொல்றாருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை கூட்டி செல்வேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. ஏன் இந்த வாக்குத்தத்தம் பண்ணினார்னா, அவர்கள் பரிசுத்தமாய் மாற்றப்படும்படியாக தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணினாரு. அவர்களை மேன்மை உள்ளவர்களாக மாற்றும்படியாக கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணினாரு. இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் இல்லாமல் எதை சாப்பிட வேணும், எது சாப்பிடக்கூடாது, எது நம்ம உடம்புக்கு தீட்டாயிருக்கு,
எது நம்ம உடம்புக்கு தீட்டா இராது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்க கூடாது, எந்த மிருகத்தை சாப்பிட வேண்டும், எந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது என்று ஒவ்வொரு கட்டளைகளை கொடுத்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருந்தாரு. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது கடைசியாக தேவாதி தேவன் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பதையே நாடுங்கள், நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கிறதையே விரும்புங்கள். ஏனென்றால் உங்களை பரிசுத்தமாய் இருக்கும்படியதாக உங்களை நான் பிரித்தெடுத்தேன். எகிப்தில் இருக்கிறவங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் இல்ல, தேவன் எல்லாருக்காக தான் அந்த உலகத்தில் செஞ்சிருக்கிறாரு. நீங்க வேற அவங்க வேற இல்ல, நீங்க எல்லாரும் வெவ்வேறு ஆட்கள் கிடையாது, எல்லாருமே ஒரே ஆட்கள் தான். ஆனா பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தேவன் அந்த சாக்கடையிலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் பிரித்தெடுத்தாருன்னா, பக்கத்துல சொல்லுங்க, அவர் உங்களை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களை பிரித்தெடுத்திருக்காரு. உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்மளை மாத்திரம் பிரித்தெடுத்து வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில வேதனை இருக்குது, நம்ம வாழ்க்கையில துக்கம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில போராட்டம் இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையில வேதனை இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையில செங்கல் இருந்துச்சு, அவங்க வாழ்க்கையில தாகம் உண்டாயிருச்சு, அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்க வாழ்க்கையில போராட்டம் இருந்துச்சு. ஆனா எண்ட் ஆஃப் த டே அவங்க சேர போகிற அந்த தேசத்துக்கு போற வரைக்கும் பாடுகள் இருந்துச்சு. எப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போனாங்களோ அது வரைக்கும் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தி வந்தாரு. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வரைக்கும் அவர்களுடைய செருப்பு வளர்ந்தது, அவங்க தேவையை கர்த்தர் சந்தித்தாரு. ஒருவேளை கரடுமுரடான பாதைகள் நடந்து சென்றாலும் தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர் நடத்தின தேவன் அந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறபடினால, கர்த்தாதி கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறது காரணம், எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும், தேவன் எப்படியாவது என் வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டும், தேவன் எப்படியாவது என் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் நான் உட்கார்ந்திருக்கிறோம். நோக்கம் இல்லாமல் யாரும் பைபிள் எடுத்து இங்கே உட்காரவங்க இல்ல. பிரியமானவர்களே, பிரச்சனை இல்லாமல் யாரும் பைபிள் எடுத்து உட்கார்றவங்க இல்ல. ஏதோ ஒரு கவலை, பிரச்சனை, போராட்டம், ஏதோ ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு பைபிள் எடுத்து உட்கார்ந்திருக்கு. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவங்களை நோக்கி பார்க்கறது இல்ல, உலகத்தில் இருக்கிறவங்க மேன்மையை ஆக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் கர்த்தரனை உயர்த்துவா, கர்த்தரனை தாங்குவா, கர்த்தர் இந்த பிரச்சனை மாற்றுவார்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் நம்ம தேவனை நோக்கி உட்கார்ந்திருக்கிறோம். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் பரிசுத்தம் ஆக்கும்படியாக உன்னுடைய ஜனத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது ஏன் அப்படி பிரித்தெடுத்தாருன்னா, உங்களை பரிசுத்தமாய் மாற்றி உங்களை பரலோகத்துக்கு சேர்க்கும்படியாக, எல்லாரையும் பரலோகத்துக்கு சேர்க்கும்படியாகத்தான் அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. அந்த ஓட்டப்பந்தயத்தில் கரெக்டா ஓடலைன்னா கானானுக்குள்ள சேர போகும்போது என்ன பண்ணிடுவோம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில மாற்றப்பட்டுருவோம். பரிசுத்தம் கடைசி வரைக்கும் இருந்தா தான் நம்ம சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியும். பிரியமானவர்களே, அப்ப கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் யாருடையவர்களா இருக்கிறீங்க சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருடையவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள், அவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கிறீங்க. நான் என்னை பாருங்க, நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நான் குறைவில்லாமல் இருக்கிறேன், இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறேன், இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிறேன், இந்த பூமியில் இருக்க சகல காரியங்களை உருவாக்கி இருக்கிறேன். அப்ப நீங்கள் என்னுடையவர்களா இருக்கிறபடினால நீங்களும் இதை ஆண்டு கொள்ளும்படியாக கிருபைகளை உங்களை கொடுத்து உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் அந்த மாலை வேளையில. அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க செங்கடலை தாண்டி ஜனங்கள் விடுதலையாகி வரும்போது, செங்கடலிலிருந்து விடுதலையாகி வரும்போது பார்வோனை அழித்து போட்டதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி சில பாடல்களை பாடுறாங்க. அவங்க பாடுகிற பாட்டு என்னன்னா, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவும் அற்புதங்களில் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர்,
உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். எதற்கு நேராக வழி நடத்துகிறாரா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக கர்த்தருடைய பலத்தினால உங்களை வழி நடத்துகிற தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஜனங்கள் பாடி துதிக்கிறாங்க, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நீங்க சொல்லும் போது பூமி அதிர்ந்தது, நீங்க சொல்லும் போது கடல் மூடினது, நீங்க சொல்லும் போது அற்புதம் நடந்துச்சு. நீங்கள் என்னை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னா என்னை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக என்னை கூட்டி கொண்டு சொல்லுகிறீங்க. நீங்க இருக்க வாசஸ்தலத்துக்கு நேராக என்னை கூட்டி கொண்டு சொல்றீங்க. எனக்கு நீங்க கூட்டிட்டு போற அந்த பாலும் தேவனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக என்னை கூட்டி கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு பாடின பாடல் தான் இது. அந்த பாடல், நீ மீட்டு கொண்டு இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்துகிறது. யாருடைய பலங்க நம்ம வழி நடத்துது? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுடைய பலன் உங்களை வழி நடத்துகிறதா, இல்ல ஆண்டவருடைய பலன் உங்களை வழி நடத்துகிறதா, இல்ல இயேசு கிறிஸ்துவுடைய பலன் உங்களை வழி நடத்துகிறதா? நம்முடைய பலத்துல ஓடி போனோம்னா எங்கேயாவது ஒரு குழியில விழுந்து விடுவோம் பிரியமானவளே, எங்கேயாவது ஒரு இடத்துல சரிந்து விடுவோம் பிரியமானவளே. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவர் நம்ம குடும்பத்துக்குள்ள வரும்போது அவர் பலத்தினால் நம்ம வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நான் எல்லாவற்றிற்கும் பரிசுத்தலா இருக்கிறேன், நான் எல்லாரும் மேல கிருபை உள்ளவரா இருக்கிறேன், நான் எல்லாத்து மேல மகிமை உள்ளவரா இருக்கிறேன், நான் இரக்கம் உள்ளவரா இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உன் குடும்பத்துல உண்டு பண்ண வேண்டும், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உண்டு பண்ண வேண்டும், எனக்கு நான் தங்கி இருக்கும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை நீ உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயிட்ட பேசுறாரு. இன்று ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. கர்த்தர் உங்க உள்ளத்தில் தங்கும்படியாக, கர்த்தர் உங்க இருதயத்தில் தங்கும்படியாக, கர்த்தர் நீங்க போற இடத்துல தங்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரு. அவர் சொல்றாரு, சாதாரணமான ஸ்தலத்தை உண்டு பண்ண அவர் சொல்லல. அவர் சொல்ற வசனம், அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவையாக. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் உனக்குள்ள ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன், எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நான் செய்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறாரு, என் வாயில நான் பொய் சொல்லுவதில்லை, என் வாயில நான் புறங்கூறுவதில்லை, என் வாயில யாரையும் குறை பேசுவதில்லை, நான் பேசுற எல்லா காரியத்திலையும் நான் நேர்த்தியா பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க யாராவது சொல்ல முடியுமா? ஒருவேளை சொல்ல முடியாமல் இருந்தீங்க, இன்னைக்கு சொல்லுங்க, எனக்காக அடிக்கப்பட்டவர் என்னை பரிசுத்தமா மாத்தி கொண்டே இருக்கிறாரு, அவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேச்சில் நடக்கலையும் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமியில சுற்றித் இருந்தாரு. அதே போலதான் அவர் உங்களை மாற்ற வல்லவராக. ஹல்லேலூயா. மோசே சொல்றாரு, நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வாசம் பண்ணும்படி நீங்க ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுங்க. தேவன் சாதாரண ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண சொல்லல. உங்களுக்குள்ள அவர் எதிர்பார்க்கிற காரியம் வாசம் பண்ண விரும்புகிறாரு. கர்த்தர் உங்க நடுவில் உலாவ விரும்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் குடும்பத்துக்குள்ள இருக்க விரும்புகிறாரு. உங்க இருதயத்தில் ஒரு பாட்டா இருக்க விரும்புகிறாரு. உங்க பிரெயின்ல ஒரு பாட்டா இருக்க விரும்புகிறாரு. உங்க கைகால ஒரு பாட்டா இருக்க அவர் விரும்புகிறாரு. அவர் சாதாரணமா வந்துட்டு அப்படியே போக விரும்பல. அவர் உங்களுக்குள்ளேயே தங்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. அவர் உங்களுக்குள்ளேயே தங்க வேண்டும் என்று விரும்பினால் பக்கத்துல சொல்லுங்க, நான் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும், நான் கிருபை உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும், என் தேவன் விரும்புகிற காரியப்படி நான் மாற்றப்பட வேண்டும், என் உச்ச நிலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தம் உள்ளதாக கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறாரு, நான் பரிசுத்தம் உள்ளவனாக மாற போறேன்னு சொல்லும்போது அவர் உங்க நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொல்றாரு, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணு. அது எப்படி உண்டு பண்ணு கீழ் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தியின் மரத்தை எடுத்துக்கொண்டு அந்த மரத்துல இத்தனை அடி இத்தனை அகலத்துக்கு நேராக ஒரு பெட்டி செய்யணும், அந்த பெட்டிக்குள்ள இந்தந்த பொருள் எல்லாம் வைக்கணும், இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு. அதை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக சொல்றாரு. இப்படித்தான் இதை செய்யணும், இப்படித்தான் இதை நடத்தணும், இந்த பெட்டியோட அகலம் இப்படித்தான் இருக்கணும், இந்த பெட்டியோட உயரம் இப்படித்தான் இருக்கணும், இப்படி நீங்க செய்தால்தான் அதற்குள்ள நான் எப்படி இருப்பேன், பரிசுத்தமாக
வாசம் பண்ணுவேன். நீங்க இந்த மாதிரி காரியத்தை செய்தா தான் நான் உள்ள வந்து உலாவ முடியும், நான் பரிசுத்தமா இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் மோசேட்ட சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஜனங்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் சொல்றாரு? வாசம் பண்ணும்படி பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்த ஸ்தலத்தை ஆவியானவர் உண்டு பண்ணியிருக்கிறோமா? உங்க வீட்டில் ஜெபாரை உண்டு பண்ணியிருக்கோமா? அவர் உலாவுவதற்கு ஜெபாரை இருக்கிறதா? அவர் ஜெபிக்க அவர் உங்களோட மத்தியில் கூட இருக்கிறதுக்கு நம்முடைய காரியங்களை ஒதுங்குபடுத்தி வச்சிருக்கிறோமா? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க, இனி பிதாவாகிய தேவனே நான் உமக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு வாசஸ்தலம் சபைக்குள்ள இருக்கனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய் எப்படியாவது அட்டன் பண்ண வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு பரிசுத்தமே உலாவிக் கொண்டிருக்கிறார்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு சபைக்கு போய் கொண்டிருக்கிறது. சபைக்கு போவது மிகவும் முக்கியமானதா. அதற்கு முன்பதாக உங்க ஆலயமாக உங்க இதயத்தில் தேவன் வாசமா இருக்கும்படியாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை செய்து அனுப்ப வேண்டும். அவங்க என்ன செய்யணும்னா அவங்க உடல்ல ஒரு மணியை தரித்து கொள்ள வேண்டும். அடுத்து கீழே வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமுமாய் தொங்குவதாக. தெளிவா வாசிங்க அடுத்த வசனம். ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஆரோன் ஊழியக்காரர்கிட்ட சொல்றாரு, மோசேட்ட சொல்லும் போது சொல்றாரு, ஆரோனை நீ பரிசுத்தப்படுத்து, ஆரோனை நீ தயார்படுத்து. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல என்னத்தை கட்டியிருக்கணும்? 2 மணியை கட்டியிருக்கணும். 2 மணியை மாத்திரமல்ல, ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமுமாய் தொங்குவதாக. ஏன்னா உள்ள போகும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள நம்ம நடந்து போகும்போது பரிசுத்தம் உள்ளவனாய் இல்லாவிட்டால் அவன் வெளியே வரும்போது எப்படி வருகிறான் இருப்பான்? செத்தவனாக வெளியே வருவான். அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அவன் நடந்து தேவனுக்கு முன்பாக சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அந்த மணியின் சத்தம் வெளியே கேட்டுக்கொண்டே இருக்குமா? அந்த மணியின் சத்தம் வெளியே கேட்டுக்கொண்டே இருந்தா ஜனங்களுக்கு தெரியும் உள்ள போன ஆரோன் உயிரோடு இருக்கிறாரு, அவன் நமக்காக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாரு, நம்ம பிரச்சனையை கத்தாடி சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை மணியின் சத்தம் கேட்கப்படவில்லை என்றால் மனிதர்கள் புரிந்து கொள்வாங்க உள்ள ஆரோன் என்ன ஆயிட்டாரு? செத்து போயிட்டாரு. அப்ப தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை பரிசுத்தத்துக்காக ஒழுங்குபடுத்தியிருக்காரு பாருங்க. உள்ள போறவங்க பரிசுத்தம் உள்ளவராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் உள்ளவனா இருப்பதை நீங்க அறிந்து கொள்வதற்கு உடம்புல என்னத்தை கட்டிட்டு போகணுமா? மணியை கட்டிட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். ஒருவேளை பரிசுத்தம் இல்லாமல் ஆரோன் அந்த ஸ்தலத்தில் பிரவேசித்தா மணியின் சத்தம் அவன் உடம்புல கட்டியிருந்தா என்ன ஆகாது? கேட்காது. அவன் செத்து போயிடுவான். எழுதப்பட்டிருக்குது, அவன் சாகாதபடிக்கு அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை நீங்க அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு மணியை அவன் உடம்புல கட்டிவிட்டு அவனை உள்ள அனுப்ப வேண்டும். அதற்கு கீழ் வசனங்களையும் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாரு. அவன் உடம்புல இத்தனை பேர்த்த எழுதிட்டு போகணும், அவன் மார்க்காசத்தில் இந்த காரியங்களை செஞ்சுட்டு போகணும். ஒவ்வொரு காரியங்களா அந்த ஆரோனுக்கு சொல்லுகிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா பரிசுத்தமா இருக்கிறவர் மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பரிசுத்தம் இல்லாதவன் அந்த ஸ்தலத்துக்குள்ள போனா என்ன கேட்காது? அவன் உடம்புல கட்டியிருக்க மணி கேட்காது. போனவனே ஆண்டவர் என்ன அடிச்சு போட்டுருவாரு, ஒரு சத்தமும் கேட்காது. அப்ப ஜனங்கள் எல்லாரும் இந்த பரிசுத்த சுத்தி காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆரோன் உலாவிக் கொண்டே இருப்பாரு. ஆரோன் நடக்க நடக்க சத்தம் கேட்கு. அப்ப ஜனங்கள் தெரிஞ்சு கொள்வாங்க ஆரோன் பரிசுத்தம் உள்ளவனாய் தன்னை தகுதியாக்கி கொண்டு தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு தேவனை சந்திக்க ஸ்தலத்துக்குள்ள போயிருக்கிறாரு. அப்ப சத்தத்தை கேட்க 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 ஜனங்கள் நினைப்பாங்க நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறாரு, தேவன் நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஜனங்கள்
ஜனங்கள் அதை அறிந்து கொள்வார்களாம். அவ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமா இருப்பது எவ்வளவு கடினம் பிரியமானவர்களே. ஆரோன் எந்திரிக்கும் போதும் பரிசுத்தமா இருக்கணும், ஆரோன் உட்காரும் போதும் பரிசுத்தமா இருக்கணும், ஆரோன் பேசும்போது பரிசுத்தமா இருக்கணும், தவறான வார்த்தைகள் ஒன்றும் பேசக்கூடாது, மோசே எடுத்து ஒரு வார்த்தையை பேசக்கூடாது. அந்த ஸ்தலத்துக்குள் போவது என்பதாக ஆரோனுக்கு எவ்வளவு பயம் இருக்கு. இந்த ஜனங்களுக்காக நான் பேசுவதற்காக உள்ள போகிறேன், இந்த ஜனங்களுடைய பாவங்களை தேவன் எடுத்து சொல்லி இவங்களுக்கு மன்னிப்பு கேட்க உள்ள போறேன்னு சொல்வதற்கு யார் பரிசுத்தமா இருக்க வேண்டும்? முதலாவதாக ஆரோன் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஜனங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு உள்ள போவதற்கு முதலாவது ஆரோன் பரிசுத்தமா இருக்கணும். ஆரோன் பரிசுத்தமா இல்லைன்னா எதற்குள்ள பிரவேசிக்க முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் அதான் சொல்றாரு, நீங்க தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினா, நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினா, நீங்க அனுதினமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆரோன் ஒரு ஊழியக்காரர் தான், 24 மணி தேவ வசனத்தை சொல்லுகிறவர் தான். ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போவதற்கு முன்பதாக அவர் இரவு பகலும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உள்ள போகும்போதே நமக்கு தெரியாது நம்ம இரண்டாவது எப்போ வருதுன்னு தெரியாது. அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும், வரும்போது பார்த்துக்கலான்னு. ஆனா ஆரோன் ஒவ்வொரு தடவையும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது ஒரே ஒரு மைண்ட் இருக்கு, நம்ம வெளியே வருவோமா வரமாட்டோமாங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், சில காரியங்களில் ஆரோனுக்கு முன்பதாக அடிச்சு போட்டிருக்காரு, தன் பிள்ளைகளை அடிச்சு போட்டு, ஆரோனுடைய பிள்ளைகளே அடிச்சு போட்டாரு. பரிசுத்தம் இல்லாமல் அந்நியாக்கினை கொண்டு வந்தவனுக்கு அந்த இடத்துல அடி விழுந்துச்சுங்க. பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ பரிசுத்தத்தை தேவன் விரும்பினாரு. உங்கள்கிட்ட சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆரோன் அனுதினமும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரு. அது மாத்திரம் இல்ல, 45ஆம் வசனத்தை வாசிங்க. 43ஆம் வசனம், ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. அவன் பின்வரும் சந்ததிக்கும். இப்ப ஆரோன் ஊழியக்காரன், அவன் சந்ததியில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளும் எதை கட்டி கொண்டு தான் உள்ள போகணும் சொல்லுங்க? அதே மணிய கட்டி கொண்டு தான். அப்போ பரிசுத்தத்துக்கு எவ்வளோ விலை இருக்குது பாருங்க பிரியமானவர்களே. சாதாரணமாக தேவனுடைய சமூகத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திட்டார், இல்லை என்று சொல்ல. அதனால நம்ம சாதாரணமாக பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியுமா? அவர் இன்று பரலோகத்தில் இருக்கிறபடினால அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. அவரே நியாயாதிபதி வரும்போது மன்னிப்பங்க செயல்படாது பிரியமானவர்களே. அவர் நியாயம் தீர்க்க பூமிக்கு வருவாரு. பழைய ஏற்பாட்டில் இருந்து அதே ஆவியானவர் திரும்பியும் வருவாரு. அவர் நியாயாதிபதியா வருவாரு. இன்னைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறபடினால கிருபையோடு இருக்கிறாரு. ஆனா அவர் ஜட்ஜோட வரும்போது ஜட்ஜ்மெண்ட்ல தான் வருவாரு. அவர் வக்கீலா வரமாட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, இப்ப அவர் வக்கீலா இருக்கிறாரு, உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றப்படுங்க. அவர் நியாயாதிபதியா வந்து உங்களை பரிசுத்த ஸ்தலத்தில் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள் பிரியமானவர்களே. ஆரோன்கிட்ட சொல்றாரு, ஆரோனை மாத்திரம் பரிசுத்தமா இருக்க சொல்லாமல் ஆரோனுடைய குமாரரும் அவனுடைய குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கும் சேரும் போதும், சத்தமா வாசிங்க, சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு, அக்கிரமம் சுமந்து அவர்கள். அப்போ பாவத்தோடு உள்ள போனா, சண்டையோடு உள்ள போனா, எரிச்சலோடு உள்ள போனா, பாடுகளோடு உள்ள போனா, பிரச்சனையோடு உள்ள போனா என்ன ஆயிரும்? அந்த நாட்களில் கண்டிப்பா சாவு வரும். ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தம் இல்லாதவன் பிரவேசிக்க முடியாது. அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடி அவர்களை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும், சொல்லுங்க, இது கட்டளை. இது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய முக்கியமான கட்டளை. பக்கத்துல சொல்லுங்க, இது கட்டளை பிரியமானவர்களே. இது ஆப்ஷன் கிடையாது. நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது நித்திய கட்டளையா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தாதான் தேவனை தரிசிக்க முடியும். நீங்க இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றப்படுங்க. தேவன் உங்க சமூகத்தில் உங்க முன்னாடி முகமுமாய் தரிசிக்கார் வல்லவராக. ஹல்லேலூயா. மோசே 24 மணி நேரம் தேவனை தரிசிக்கிறவராக இருந்தார். மோசே அக்கினியால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். ஏன்னா 24 மணி நேரம் தேவன் உண்மையாக உண்மையுள்ளவனாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறார். யார் அது? 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாய் இருப்பான். பெரியவனாய் இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். யாருக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரு? 12ஆம் வசனம். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். யாருங்க அது? யோவான் பிறப்புக்கு முன்பதாகவே தூதனானவர் வந்து பேசுறாரு. ஒரு தூதன் பேசுறாரு, இவன் தாயின் கருவில் இருக்கும் போதே இவன் கர்த்தருக்கு முன்பதாக நிற்பான். எப்படி நிற்பானா? பரிசுத்தம் உள்ளவனாக நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கர்த்தர்ட்ட சொல்லுவாரு. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இவர்கள் உம்முடைய பக்கத்துல பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்று சொல்லிதான் உங்களை அவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. இவங்க எந்த தவறு செய்ய மாட்டாங்க என்று சொல்லிதான் உங்களை அவர் பரிந்துரை செய்திருக்கிறாரு. உங்களுக்கு பெயர் சொல்லி அழைச்சு உங்க பேரை உள்ளங்கையில வளைஞ்சிருக்கிறாரு. இவங்க பரலோகத்துக்கு வந்து விடுவாங்க. இவங்க அநேக ரட்சிப்புகள் நடச்சிடுவாங்க. இவங்க பரிசுத்தம் உள்ள பிள்ளைங்க தான். இவங்களுக்கு நீங்க தைரியமா இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், தைரியமா இந்த தகுதியை உங்களுக்கு கொடுக்கலாம், தைரியமா உங்களுக்கு வரங்களை கொடுக்கலாம் என்று சொல்லி கர்த்தர் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறாரு. நாம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமா இருக்கிறோமா? யோவான் பிறக்கிறது முன்பதாகவே சகரியாட்ட சொல்றாரு, இவனை குறித்து ஜனங்கள் சந்தோஷமா இருப்பார்கள். இவன் பிறப்பை குறித்து ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏனென்றால் இவன் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவனாய் இருப்பான். யோவானுடைய வாழ்க்கை சாகர வரைக்கும் அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒளியுள்ளவனாய் மாற்றப்பட்டான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். பிரியமானவர், பைபிள் எழுதப்பட்டிருக்கு, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. எப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க முடியும்னா, பரிசுத்தம் உள்ளவன் மாத்திரம்தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பின் போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் இறக்கிற வரைக்கும் கடைபிடித்துக் கொண்டிருந்தான். உங்களை குறித்தும் கர்த்தர் சொல்லுவாரு, இவர்கள் கண்டிப்பா என்னுடைய ஊழியத்தை செய்வாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமா இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீங்கள் நான் அது மாதிரி பரிசுத்தமா இருந்து கொண்டிருக்கிறோமா? யோவானுடைய தகப்பன்ட்ட சொல்றாரு, யோவான் பரிசுத்தம் உள்ளவனாய் இருப்பான் என்று. அதை யோவான் நிறைவேற்றி காமிச்சாரு. இன்னைக்கு இயேசு அதை தான் நம்மள்ட்ட சொல்லுவார், இவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள் என்று சொல்றாரு. நாம் பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. பிசாசுடைய கையில விட்டு கொடுக்காம அவர் நம்முடைய கரங்களில் வைத்து நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு தவறு செய்தால் நம்மளை கீழே தூக்கி போடாம, எவ்வளவு பிரச்சனை நம்மளை தூக்கி போடாம அவர் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறாரு. ஏன் தாங்கி கொண்டிருக்கிறார்னா, எப்படியாவது என் பிள்ளையை பரிசுத்தமாய் மாற பற்றுவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் உங்களை தூக்கி போடுகிற தேவன் அல்ல பிரியமானவர்களே. ஏனென்றா உங்களுக்காக ரத்தம் சிந்திட்டபடினால, உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினபடினால வேறு வழி இல்லாமல் அவர் தூக்கி போடாம இருக்கிறாரு. ஆனா நீங்கள் அவரை பற்றி பிடித்து கொண்டீங்கன்னா நீங்க எரிந்து பிரகாசிக்க விளக்காய் மாறிடுவீங்க. ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 34ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. சொன்ன உடனே தேவதூதர் சொல்றாரு, உன்னிடத்துல யார் நிழலிடுவா? பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்குமானா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட. பக்கத்துல சொல்லுங்க, உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடுச்சுன்னா, உன்னதமானுடைய பரிசுத்தம் உன்மேல் நிழலிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில மேன்மையுள்ளவனா மாற்றப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:41 40 வசனம் வாசிங்க. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினால், எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இப்ப மரியாள் போய் எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. எலிசபெத் வீட்டுக்கு போய் நீ வாழ்க என்று சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்புறாரா? எலிசபெத்தை நிரப்புறாரு. ஆல்ரெடி எலிசபெத் வயிற்றுக்குள்ள யார் இருக்காங்க? யோவான். அந்த யோவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பிறக்கும் போதே கருவில உருவாகும் போது எப்படிப்பட்டவரா இருந்தாரு? கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமா இருக்கப்படுவார் என்று சொன்ன உடனே மரியாள் வந்து வாழ்த்துறாங்க. வாழ்த்தின உடனே பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத்துடைய வயிற்றுக்குள் இறங்கினாரு. எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமிக்குள்ள வருவதற்கு முன்பதாகவே பரிசுத்தமாய் நம்மளை மாற்றி இருக்கிறாங்க. பக்கம் சொல்லுங்க, உங்களை பெயர் சொல்லி அழைத்து அவர் உங்களை உள்ளங்கையில் அறைந்திருக்கிறாரு. உங்களையும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக அவர் நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களை பெயரிட்டு அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:7 வசனத்தை வாசிப்போம். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் ஆகிய நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாகி நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்பட்டார். இப்ப பேதுருவை கொண்டு போய் வைக்கிறாங்க. அதற்கு முன்னாடி அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெப ஆலயத்தில் ஒருவன் கூணனா இருக்கிறான். பிறந்த நாள் முதல் சப்பானியா ஒருவன் இருக்கிறான். பேதுருவும் யோவானும் வர்றாங்க. அவன் பேதுருடைய யோவான்ட்டே ஒன்று கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்ப பேதுரு சொல்றாரு, என்கிட்ட வெள்ளியும் அல்ல பொண்ணும் அல்ல, என்கிட்ட இருக்கிறதை ஒன்று தருகிறேன்னு சொன்ன உடனே அவனை கையை பிடிச்சு தூக்கி விடுறாரு. அவன் பிறந்த நாள் முதலாக சப்பானியா இருந்தவன் எழுந்து குதித்து நடக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த வேத போரார்கள், இதை பார்த்த ஜனங்கள் பிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரமிப்பு மாத்திரம் இல்லாமல் பேதுருவை குற்றப்படுத்தும்படியாக, பேதுருவை குறை சொல்லும்படியாக பேதுருவை சுற்றி வந்து சொல்றாங்க, இது எந்த நாமத்தினால் இதை செய்தாய்? அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? பேதுருட்ட வந்து கேட்கிறாங்க. எந்த நாமத்தினால் இதை செய்தீங்க? யாருடைய வல்லமையை வைத்து இதை செய்தீங்க? யாருடைய கிருபையை வச்சு செய்தீங்க? உங்களுக்கு யார் இது அதிகாரம் கொடுத்தா என்று சொன்ன உடனே அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே என்று சொல்லி கேள்விகளை. பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்புறாரு? பேதுருவை நிரப்புறாரு. பேதுருவை நிரப்பின உடனே பேதுரு மூலியமா ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் கொலை செய்வீர்கள், நீங்கள் அவரை குற்றப்படுத்தினீர்கள், நீங்க ஆகாதுன்னு தள்ளுன கல்லுதான் இன்னைக்கு மூளைக்கல்லாய் மாறிடுச்சு என்று சொல்லி அதற்கு கீழே வாச பார்த்தீங்கன்னா பேதுரு 13 வசனம், பேதுரு யோவானு பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. நீ எந்த வல்லமையினால் இந்த காரியத்தை செய்த என்று பேதுரு நெருக்கிறாங்க. பேதுரு மேல ஒருவர் இறங்கி வர்றாரு. யாருங்க இறங்கி வரா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது ஜனங்களால எதிர்பேச முடியவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கணும் ஒருவனும் வாய் பேச முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா உங்களை விழுங்க நினைக்கிறவனால விழுங்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்களோ யாராலும் உங்களை தள்ளி விட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்புறாரு. நிரப்பின உடனே நீங்க ஆகாது என்று தள்ளி போட்ட கல்லுதான் இன்னைக்கு மூளைக்கல்லா இருக்குது. நானும் இயேசுவோட இருந்தவன் தான் என்று சொல்லி இவன் பேசுகிற தைரியத்தை கண்டு ஜனங்கள் சொல்றாங்க, இவன் கண்டிப்பா இயேசு கூட
இருந்தவன் தான். நீங்கள் தானே அவர் அடிச்சீங்க, நீங்க தானே அவரை துன்புறுத்தினீங்க, நீங்க தானே தூக்கி தூக்கி சிலுவையில் அரைஞ்சீங்க, எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி பேதுரு பேசுகிற தைரியத்தை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரமிப்பது மாத்திரம் இல்லாமல் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களால் இடமில்லாதிருந்தது. இப்ப அங்க பிறந்த நாள் முதல் சப்பானியா இருந்தவன் இங்க என்ன கொண்டு இருக்கிறான்? பேதுருடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இப்ப சப்பானி எழுந்து நிற்கிறதை பார்த்து, இவர்கள் பேசுற தைரியத்தை பார்த்து ஒருவர் கூட குறை சொல்ல முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு நடுவில் நடந்தது என்னங்க? உள்ள யார் வந்துட்டா? இப்ப ஜனங்களை எதிர்கொள்வதற்கு, ஜனங்களுக்கு கரெக்டான சத்தியத்தை சொல்லுவதற்கு பேதுரு உளறிடலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யறாரு. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்பினார். அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பினார்னா நீங்க யாரை பார்த்தாலும் தைரியமா பேசுவீங்க. நீங்க சொல்லுவீங்க, நேத்து பார்க்கிற வரைக்கும் அவன் சப்பானி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினால இன்னைக்கு அவன் குதித்தெழுந்து நடக்கிறான் என்ற தைரியத்தோடு பேச முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்த பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடத்தும்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது, சத்தமா வாசிங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியினால ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் என்ன ஆவியினால் நிரப்பப்பட்டாங்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ பரிசுத்த ஆவியானவர் நிரப்புனார்னா உங்களுக்கு என்ன உண்டாகுது? முதலாவதாக தைரியம் உண்டாகுது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயம் முதலாவது வெளியே போயிடும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற மரண பயம் வெளியே போகும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை முதலாவதாக வெளியே போகும். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அடுத்த வசனம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு, சொல்லுங்க, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா இது என்னுடையது, இது உன்னுடையது, இது உனக்கு வந்த ஆசீர்வாதம், எனக்கு வந்த ஆசீர்வாதம் சொல்லி நம்ம வேறுபடுத்தி பார்க்காம சகலத்தையும் பொதுவானதாக பார்க்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள திரளான கூட்டத்தார் ஃபர்ஸ்ட் என்ன உண்டாகுதான்? ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளதை தனக்கென்று சொல்லாமல் சகலத்தையும் பொதுவாக மாற்றப்பட்ட. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு மனப்பாடு வேண்டும், ஒரு மனதை வேண்டும், எல்லாம் சேர்ந்திருக்க வேண்டும், எல்லாம் ஒன்னா ஜெபிக்க வேண்டும் என்றா இதெல்லாம் எதன் மூலியமா வருதுன்னா தனக்குத்தானே பரிசுத்தமா உள்ளவர்களா யாரு மாற்றாங்களோ அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட இருதயம் வரும்னா ஒரே மாதிரியான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் வாசம் பண்ணுகிற அதே பரிசுத்த ஆவியானவர் இவங்க இருதயத்துக்குள்ள வரும்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவாரு. உங்களுக்கு கொடுக்கிற அதே ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு. சகலமும் ஒரேதாக மாற்றப்படுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டுல பார்க்கிற ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டுல பண்ணுகிற பரிசுத்தம் பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சு? பரிசுத்தமாக்கப்பட்டாதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆனா இங்க ஜெபம் பண்ணும்போது, இங்க தேவ சமூகத்தில் உட்காரும் போது, தேவ வார்த்தையை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஒருவன் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டாதான் வாசஸ்தலத்துக்குள்ள போக முடியும். வேற யாரும் பரிசுத்தமா என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. ஆனா இயேசு ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம்
இயேசுவை பற்றி பேசினாவே நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றிட்டார். கணக்கு ரெண்டு சொல்லுத்தோமா, அவர் எப்பேற்பட்ட கிருபையை கொடுத்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கடினம். அந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சாதாரணமான ஆட்கள் போக முடியாது. அந்த பரிசுத்த சாதாரணமான காரியங்கள் செய்யறவங்க போக முடியாது. அழைக்கப்பட்டவனை தவிர யாரும் அங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆசாரியனை தவிர யாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆனா இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரெல்லாம் அப்பா என்று சொல்லுகிறீங்களோ எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கு வாசலை திறந்திருக்காருங்க. அப்ப அவர்களை காட்டில் நீங்கள் மேலானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தீங்கன்னா யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. நீங்கள் யார் தெரிந்து கொண்டாரோ, யார் ஆசாரியர்களை தெரிந்து கொண்டாரோ, யார் லேவி குடும்பத்திலிருந்து வந்தாங்களோ, லேவியர் குடும்பத்திலிருந்து யார் வந்தாங்களோ அவங்க மாத்திரம் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் போறோம்னா அப்பான்னு கூப்பிட எல்லாருமே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது மாத்திருக்காரு. அவர் தாங்க நம்ம இயேசு. கரணத்தை நன்றி சொல்லுத்தோமா. அவர் நம்மளை எல்லாரும் பரிசுத்த பிள்ளைகளாய் மாத்திருக்கிறாரு. சாதாரணமான இல்லைங்க, அவருடைய ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமா மாத்திருக்காரு. ஆமென், ஆமென். பேசிக்கொண்டு அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது எல்லாரும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஒரே இருதயம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டாங்க. இப்ப இதே ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணிருக்கலாம், ஆரோன் உள்ள போகும்போது இவர்களும் மண்டிக்கிட்டு தேவனை நோக்கி பரிசுத்தமா இருந்தாங்கன்னா ஒருவேளை அவர்களே ஒரு மோசே போல, ஒரு ஆரோன் போல, ஒரு யோசுவா போல, ஒரு கிருபையுள்ள போய் அழைச்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் நடுக்கம், பரிசுத்த ஆவியானவரை பார்த்தாவே பரிசுத்தத்துக்கு போவதற்கே நடுக்கம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது சாதாரணமா இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்குது. பிரியமானவர்களே, நீங்க பரிசுத்த ஆவியை நோக்கி பாருங்க, பரிசுத்த ஆவியை கேட்க ஆரம்பிங்க. அவர் உங்களை பரிசுத்தமாய் மாற்ற வல்லவராக. அவர் இலவசமா கொடுத்திருக்காரு பரிசுத்தத்தை. அவர் காசு கொடுத்து வாங்கும்படியாக இல்ல, நம்ம உடம்புல மணியை கட்டி நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்படியாக அவர் உங்களை அழைக்கல. அவர்களுக்கு சாதாரணமா அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து, சாதாரணமா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து உங்க இந்த பூமியில வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரை கேட்கிற யாவருக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை வாஞ்சிக்கிறதுக்கு தாங்க நம்ம போறதா வேண்டாமா, பரிசுத்தமா இருக்கிறதா வேண்டாமா என்று சொல்லி பேசாம பாவத்திலே இருந்தலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமா இருப்பது கடினமான காரியம் என்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவர் நம்முடைய குறைகளை பார்க்காம, நம்முடைய கிருபைக்கு தக்கதாக அவர் பதிலளிக்காம, அவர் நம்மளை பார்த்து கிருபையுள்ளவராக எல்லாத்தையும் தொட்டுக்கொண்டு எல்லாத்தையும் மேல இறங்கி கொண்டுதான் இருக்கிறாரு. அவர் இவங்க நல்லவங்கன்னு பார்த்து நிரப்ப ஆரம்பிச்சாருன்னா இந்த பூமியில யாருமே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட முடியாதுங்க. அவர் யாருமே பச்சதாபம் பார்க்கிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில வந்தாலும் உங்க கண்களில் இருக்க கண்ணீரை பார்த்து அவர் உங்களை தேற்றுகிற தேவனாய் மாத்திரம் தான் இருந்திருக்காரு, உங்களை தண்டிக்கிற தேவனா இல்ல. அவர் யாவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிற தேவனாக. ஹல்லேலூயா. கடைசியாக ரோமர் 15:13 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவார், ஒரே இதயத்தை உண்டு பண்ணுவாரு, ஒரே இனத்தை உண்டு பண்ணுவாரு, பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றுவாரு. அடுத்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே உங்களுக்கு என்ன பெருகுமா, நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாரு. அவ பரிசுத்த ஆவியினர் உங்க வாழ்க்கையில வந்துட்டா சந்தோஷம் சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடும்பத்தில் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு தேவன் ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண சொன்னாரு. அந்த ஸ்தலத்துக்குள் இப்படிப்பட்டவங்க தான் வரணும், இப்படிப்பட்டவங்க வரக்கூடாது, இந்த காரியத்தை செய்து விட்டு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும், ஒருவேளை வராமல் இருந்தாங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க என்று சொல்லி அந்த நாட்களில் கடுமையான கட்டளையில வச்சிருந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவ அதை எல்லாவற்றையும் உடைத்து போட்டு சகல பேத்தையும் பரிசுத்தமா மாற்றி நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு நேராக பங்கு பெறும்படியாக நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களா மாற்றப்பட்டிருக்கார். பிரியமானவர்களே, ஆனா அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். வாஞ்சி இல்லாமல் பரிசுத்தத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ வசனத்தை நம்ம கேட்டாதான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிச்சாதான் இடம் அசைய, நம்ம ஜெபிக்கும் போது தான் பரிசுத்தாவின் இறங்கி வருவாரு. அதனால எப்பொழுதும் கண் விழித்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறுங்க, ஜெபித்து கொண்டு இருங்க. இரவும் போல அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. அவர் பரிசுத்தாவியால் நிரப்ப ஆரம்பித்துக் கொண்டே இருப்பாரு, உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பாரு. அவர் பலத்தினாலும் நம்பிக்கையினாலும் வல்லமினாலும் உங்களை
உங்களை மூடுகிற தேவனா இருக்கிற எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று கொண்டு ஒரு சில நிமிடங்களை நோக்கி பார்க்க போயிரு. நேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானனே, இயேசுவே நாமத்தில் ராஜா, எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவீராக, கிருபை உள்ள பிள்ளைகளாக மாற்றுவீராக, மகிமை உள்ள பிள்ளைகளாக மாற்றுவீராக ராஜா. ஒருவேளை பரிசுத்த குலைச்சல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தா ஒரு விஷயம் மன்னித்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமாய் மாற்றுவீரா என்று கேட்கிறேன் ராஜா. இயேசுவின் பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதியும், பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா மாற்றும். எல்லா துதிகளும் மகிமை செலுத்துகிறேன். காத்துக்கொள்ள மகிமைப்படுத்தும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.